ஒருமுறை புத்தர் ஒரு சிறிய கிராமத்திற்குச் சென்றார். அங்குள்ள மக்கள் அவரது வருகையைப் பற்றி அறிந்து கொண்டு தங்கள் பிரச்சனைகளைப் பற்றி அவரிடம் கூறத் தொடங்கினர். ஒரு நாள் சிலர் ஒரு குருடனை அவரிடம் அழைத்து வந்து, அவர் குருடர். நாங்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்கள். நாங்கள் அவரிடம் ஒளியைப் பற்றிச் சொன்னோம், ஆனால் அவர் ஒளி இருப்பதை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இல்லை. அவரது வாதம் என்னவென்றால், ஒளி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருந்தாலும் அவர் ஒளியைத் தொட விரும்புவதாகச் சொல்கிறார். அவர் ஒளியைத் தொடுவதை நாம் எப்படி சாத்தியமாக்க முடியும்? அப்போது குருடன், சரி, என்னால் அதைத் தொட முடியாவிட்டால் எனக்கு காதுகள் உள்ளன, ஒளியின் சத்தத்தை எழுப்புகின்றன, அதனால் நான் அதைக் கேட்க முடியும். அதைக் கேட்கக்கூட முடியாது, நான் அதை ருசிக்க விரும்புகிறேன் அல்லது ஒளிக்கு மனம் இருந்தால் நான் அதை முகர விரும்புகிறேன் என்றான். அவரை சமாதானப்படுத்த வேறு வழி இல்லை. ஒளியை கண்களால் மட்டுமே பார்க்க முடியும், அவருக்கு கண்கள் இல்லை. கிராம மக்கள் தேவையில்லாமல் ஒளியைப் பற்றி பேசுகிறார்கள் என்று அவர் புகார் கூறுகிறார். புத்தரிடம் ஒளியைப் பற்றி புரிய வைக்க முடியுமா என்று பார்வையற்ற நண்பர்கள் கேட்டார்கள். புத்தர் பதிலளித்தார், நான் அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்கப் போவதில்லை. பார்க்க முடியாதவர்களுக்கு விஷயங்களை விளக்க முயற்சிப்பவர்களால் மனிதகுல பிரச்சினைகள் உருவாக்கப்பட்டன. நான் அந்த தவறைச் செய்ய மாட்டேன். ஒளி இருக்கிறது என்று ஒரு பார்வையற்றவருக்கு நான் விளக்க மாட்டேன். நண்பர்கள் இன்னும் புத்தரிடம் வலியுறுத்தினர். புத்தர் பதிலளித்தார், அவரை என்னிடம் அழைத்து வர வேண்டிய அவசியமில்லை. அவரது கண்களுக்கு சிகிச்சையளிக்கக்கூடிய ஒரு மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள். அவருக்கு பிரசங்கம் தேவையில்லை, அவருக்கு சிகிச்சை தேவை. இது விளக்கங்கள் பற்றிய கேள்வி அல்லது நீங்கள் சொல்லும் விஷயங்களை அவர் நம்புவது பற்றிய கேள்வி அல்ல. அவரது கண்கள் குணமாகிவிட்டால் நீங்கள் விளக்க வேண்டிய அவசியமில்லை. அவரே ஒளியை பார்க்கவும் அறியவும் முடியும். புத்தர் சொன்னதை நண்பர்கள் புரிந்து கொண்டு பார்வையற்றவரை சிகிச்சைக்காக ஒரு மருத்துவரிடம் அழைத்துச் சென்றனர். அதிர்ஷ்டவசமாக சில மாதங்களுக்குப் பிறகு அவர் குணமடைந்தார். அந்த நேரத்தில் புத்தர் ஏற்கனவே அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டார். பார்வையற்றவர் அவரை பின்தொடர்ந்து புத்தரை வணங்கி, நான் தவறு செய்தேன். ஒளி இருக்கிறது, ஆனால் எனக்கு முன்பு பார்க்க முடியவில்லை, எனவே நான் ஒளியைப் பற்றி எதையும் நம்பவில்லை என்றார். புத்தர் பதிலளித்தார், நீங்கள் நிச்சயமாக தவறு செய்தீர்கள். மற்றவர்கள் சொன்னதை நீங்கள் ஏற்கவோ நம்பவோ மறுத்ததால் உங்கள் கண்கள் குணமாகின. அதை நீங்களே அனுபவித்தாலொழிய உங்கள் நண்பர்கள் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் விஷயம் அங்கேயே முடிந்திருக்கும். உங்கள் கண்களுக்கு சிகிச்சையளிப்பது பற்றிய கேள்வி எதுவும் எழுந்திருக்காது. ஒருவர் தனது சொந்த புரிதலை தேட வேண்டும், ஏனென்றால் மற்றொருவரின் நுண்ணறிவை வழங்குவதன் மூலம் எதையும் அடைய முடியாது. ஒருவர் மற்றவர் பற்றிய கருத்தை கைவிடும் போதுதான் ஒருவரின் சொந்த புரிதலை தேடுவது தொடங்கும்.